மதுரை மாவட்டம் பாண்டிக்கோவில் அருகே உள்ள திடலில் ஏசிஎஸ் அறக்கட்டளை சார்பில் கப்பலூர் பகுதியில் 140 அடி உயரத்தில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை திருவுருவ சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் பாண்டிக்கோவில் அருகே உள்ள திடலில் ஏசிஎஸ் அறக்கட்டளை சார்பில் கப்பலூர் பகுதியில் 140 அடி உயரத்தில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை திருவுருவ சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டி வைத்து உரையாற்றினார். இந்திய விடுதலை போராட்டத்தில் வ.உ.சி. அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நாடாளுமன்ற வளாகத்தில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் சென்னை பெரம்பூரில் வ.உ.சி. அவர்கள் இறுதியாக வாழ்ந்த வீட்டை தமிழக அரசு பெற்றுக்கொண்டு நினைவாலயம் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் எல். முருகன், நயினார் நாகேந்திரன், நடிகர் விஜயகுமார், சுந்தர் சி உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திரைப்படத்துறையில் பல சாதனைகளை புரிந்து இன்றைக்கு இந்த இனிய விழாவிலே மேடைகளை அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்கினிய சகோதரர் திரைப்பட நடிகர் மரியாதைக்குரிய திரு விஜயகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அருணாசலம் முதலியார் அவர்களே, மனம் வேண்டுமையா. புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு டிசிசி கிரிக்கெட் அணி சார்பில் மாபெரும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி துவக்க விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சாலவாக்கம் பகுதியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளினை முன்னிட்டு மாபெரும் முதலாம் ஆண்டு டிசிசி கிரிக்கெட் அணி நடத்தும் 32 அணிகள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் அதிமுக ஒன்றிய செயலாளர் திருவந்தவார் முருகன் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி திருவிழாவை டாஸ் போட்டு துவக்கி வைத்தார். இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசு 25,000 ரூபாய், இரண்டாம் பரிசு 15,000 ரூபாய், மூன்றாவது பரிசு 10,000 ரூபாய், நான்காவது பரிசு 7,500 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துவக்க விழா நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் தெற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வெங்கடேசன், உத்தரமேரூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மூவேந்தன், உத்தரமேரூர் அம்மா பேரவை துணை செயலாளர் மற்றும் லட்சுமி டிராவல்ஸ் உரிமையாளர் குறும்பிரை கே. வினோத்குமார், பாலீஸ்வரம் முருகன், காஞ்சிபுரம் மாவட்டம் மாணவரணி செயலாளர் ராகுல், எஸ்.ஆர்.எம். கல்லூரி சதீஷ், குறும்பிரை வினோத், அதிமுக நிர்வாகி சாலவாக்கம் செல்வம், கிடங்கரை விஷ்ணுவரதன் மற்றும் டிசிசி சாலவாக்கம் சதீஷ், விக்னேஷ், வினோ, விஸ்வா, கிரிக்கெட் வீரர்கள், அதிமுக நிர்வாகிகள் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் துவக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மதுராந்தகம் அருகே மேலவளம்பேட்டை பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் நாளை நமதே தமிழ்நாடு நமது பாக்கம் சக்தி கேந்திரம் சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் வழிகாட்டுதலின்படி மேலவளம்பேட்டை சக்தி கேந்திர பொறுப்பாளர் வாசு, கிளை தலைவர் புருஷோத் ஏற்பாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் நாளை நமதே தமிழ்நாடு நமதே பாக்கம் சக்தி கேந்திரம் சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் பாஜக ஒன்றிய தலைவர் யுவராஜ் தலைமையிலும், மாவட்ட துணைத் தலைவர்கள் சசிகுமார், அருணகிரி என்கிற சேகர், கவுன்சிலர் வழக்கறிஞர் பரமசிவம் முன்னிலையிலும் சிறப்பு அழைப்பாளராக என்ஜிஓ பிரிவு மாநில செயலாளர் தினகரன் கலந்து கொண்டு எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை பொதுமக்களிடம் எடுத்து கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சிக் கட்டிலில் அமர வைக்க அயராது பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஒன்றிய பொதுச் செயலாளர் வேலு, பட்டியல் அணி மாவட்ட செயலாளர் பிரசாந்த், மாவட்ட வர்த்தகர் அணி முரளி, ஒன்றிய துணைத் தலைவர்கள் நாகலட்சுமி, நந்தகோபால் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கார்த்தி, சீனு, கோவிந்தராஜ், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுத்தமான சுகாதாரம் இதெல்லாம் மோடியா சிந்திச்சு ஒவ்வொரு திட்டமும் சிந்திச்சு சூப்பரா பண்றாங்க. முழுச்சி வலுப்படுத்த வேண்டும். 4 கிலோமீட்டர் டேம் வேணும், 3 கிலோமீட்டர் டேம் வேணும்.
ஆனா அவருடைய பொற்கால ஆட்சியில தான் எங்க பகுதி 15 நாள் வந்து அவங்க கடையை சீல் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரம் எப்படி போவோம்? கிடைக்கிறது விஜயசிம்மன் சிறப்பு விருந்தினர் மாநில என்ஓஜி NFITU தொழிற்சங்கத்தின் 6வது கிளை திறப்பு விழா ஊரப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தின் 6வது கிளை செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊரப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் சீனிவாசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். NFITU தொழிற்சங்கத்தின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் சசிகலாவின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில தலைவர் சீனிவாசன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் சீனிவாசன் பேசுகையில், தமிழ்நாடு முழுவதும் NFITU தொழிற்சங்கங்களை விரிவுபடுத்தி எண்ணற்ற கூலி தொழிலாளர்கள் பயன்பெற வைக்கும் வரை நானும் நமது தொழிற்சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் தொடர்ந்து கூலி தொழிலாளர்களுக்காக உழைத்துக் கொண்டு வருவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒருங்கிணைப்பாளர் அன்பழகன், PRM பவுண்டேஷன் தலைவர் முருகேசன், செயலாளர் ராஜேந்திரன், சக்தி ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் குபேர், உடல் உழைப்பு அணி மாநில செயலாளர் பிரியா மற்றும் வேலாயுதம் 200க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். NFITU தொழிற்சங்கத்தினுடைய தேசிய தலைவர் ஐயா தீபக் ஜெய்ஸ்வால் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் 10,000க்கு மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை இணைத்து அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இலவசமாக நலவாரிய சேவை செய்து கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் இன்றைக்கு செலவு செய்து அவர்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. செயலாளர் மாவட்ட செயலர் பிரியா அவர்களுக்கும், தம்பி அவர்களுக்கும், பேர் செய்ய ஞாபகம் வரல, தம்பி அவர்களுக்கும், தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் முன்னிலையில் குருஜி ஸ்ரீ மகாதேவ் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமையில் NGO பிரிவு மாநில செயலாளர் தினகரன், மாவட்ட பொதுச் செயலாளர் மலர் மதன் முன்னிலையில் மதுராந்தகம் பகுதியில் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியில் குருஜி ஸ்ரீ மகாதேவ் கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவர்களுக்கு டாக்டர் பிரவீன்குமார் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துகள் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் மதன், நகர தலைவர் தீனா, ஜெயா அம்மாள், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, அன்பு, ஏழுமலை, ராமகிருஷ்ணன், சரவணன், மகேந்திரன், சுஜிதா, மகேந்திரன், மதன், ஹேமகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை குருஜி ஸ்ரீ மகாதேவ் ஏற்பாடு செய்திருந்தார். முதல்ல சாருக்காக இந்த கட்சியில இருந்து என்னை வந்து நான் வந்து நினைச்சுக்கிட்டேன். நகர சார்பாக அவரை வருகிறவர்கள் இந்த வரவேற்பு பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மாநகர் மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நாளை நமதே தமிழ்நாடு நமதே கேப்புதூர் 3 மாவடியில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மாநகர் மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நாளை நமதே தமிழ்நாடு நமதே கேப்புதூர் 3 மாவடியில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. சக்தி கேந்திர பொறுப்பாளராக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நியமிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தும் தமிழகம் முழுவதும் 23,000 இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றது. மதுரையில் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் மாநாடு 7 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளனர் என்று தெரிவித்தார். கலந்து கொண்ட நபர்கள் புதூர் மண்டல தலைவர் சத்யா, முத்துலட்சுமி, மண்டல பொதுச் செயலாளர் கந்தன், மண்டல நிர்வாகிகள் சிங்க பிரவீன், செந்தில் பாண்டியன், சந்தோஷ், சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
பாரதிய ஜனதா கட்சி மதுரை மாநகர் மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நான் அண்ணாமலை அவர்களை பாரத பிரதமர் அவர்கள் பொறுப்பாளராக நியமித்து இந்த கூட்டம் சிறப்பான முறையில் தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரையிலே குறிப்பாக வருகின்ற 1ஆம் தேதி ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கின்றார்கள். அதுபோக பாரத பிரதமருடைய இந்த 1ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த ஒன்றிய மாநாட்டிலே பெருந்திரளான மதுரை மக்களை கட்சி சார்பின்றி வந்து கலந்து கொள்வதற்கு ஆர்வமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அலுவலருமான ஸ்னேகா வெளியிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளின் இறுதி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் வெளியிடப்பட்டது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் 22,60,036 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 11,04,511, பெண் வாக்காளர்கள் 11,55,144, இதர வாக்காளர்களாக 381 பேர் உள்ளனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் 3,66,400 வாக்காளர்களும், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 5,36,991 வாக்காளர்களும், தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 3,23,677 வாக்காளர்களும், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் 3,30,217 வாக்காளர்களும், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் 2,89,401 வாக்காளர்களும், மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் 2,11,295 வாக்காளர்களும், அடுத்து திருப்போரூர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைப்பு சாரா தொழிலாளிக்கு 4 மாத ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என்றும், அமைப்பு சாரா தொழிலாளிக்கு தனித்துறையை அமைக்க வேண்டும் என்றும், நலவாரியம் நிலையாய் இயக்க SOP திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும், பணி சான்றை ரத்து செய்திட வேண்டும் என்றும், மேலும் நல்ல வாரத்தில் பதிவு செய்த தொழிலாளிக்கு ஓய்வூதியம் 3,000 ரூபாய் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல மத்திய ஐக்கிய சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்திக் கொண்டு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தலைவர் குமார், துணைத் தலைவர் கண்ணன், செயலாளர் ராஜசேகர், பொருளாளர் ஜான் விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநில தழுவிய தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம் வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். தனி துறையை அமைத்திடு, அமைப்பு சாரா தொழிலாளிக்கு. தேர்தல் பணியை முன்னெடுத்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் மகளிர் படையினர் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்குகளை சேகரிக்க துவங்கினர். தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் வெல்லும் தமிழ் பெண்கள் சார்பில் ஸ்டாலின் மகளிர் படையினர் உருவாக்கப்பட்டது. இவர்கள் கழக ஆட்சியில் செய்த பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து கூறி வாக்குகளை சேகரிக்க மகளிர் படையினர் உருவாக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இப்பணிகள் இன்று துவங்கிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தா.மு. அன்பரசன் ஆணைக்கிணங்க ஸ்டாலின் மகளிர் படையினர் திருக்கழுக்குன்றம் அடுத்த கடம்பாடி ஊராட்சியில் தேர்தல் பணியை முன்னெடுத்தனர். முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளருமான தமிழ்மணி தலைமையில் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் பூபதி முன்னிலையில் ஸ்டாலின் மகளிர் படையினர் பொறுப்பாளர்கள் பச்சையம்மாள், அலமேலு, ராஜி, மகேஸ்வரி, தீபலட்சுமி, பவானி, கோமதி, தமிழரசி உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற ஸ்டிக்கரினை வீடுகளில் ஒட்டி திமுகவிற்கு ஆதரவு திரட்டினர். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி சுரேஷ்குமார், மாவட்ட பொறுப்பாளர் சுகுமார், திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சேட்டு என்கிற பரந்தாமன், ஒன்றிய தொண்டரணி பொறுப்பாளர் சேட்டு,
நிர்வாகிகள் மகேந்திரன், கௌதமன், சந்திரன், ஏழுமலை, ராஜி, விநாயகம், ராஜேஷ் உட்பட பலர் உடனிருந்தனர். கொடி கொடி கட்சி போனச்சு இப்ப சொல்லுங்க, வீடியோ எடுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் தொடர்ந்து 15வது நாளாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கடந்த சில தினங்களாக கல்லூரிகளில் போராட்டம் நடத்திய கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடத்திய பின்னரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தங்களுக்கான அறிவிப்பு ஏதும் இல்லை என்பதனை அறிந்து மீண்டும் கல்லூரிகளில் போராட முடிவு எடுத்து இன்று 15வது நாளாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் யுஜிசி நிர்ணயித்த 57,700 ரூபாய் ஊதியத்தை கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் 12 மாத சம்பளம் வழங்க வேண்டும் எனவும் அனைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் PF மற்றும் EPF வழங்கிட வேண்டும் எனவும் மேலும் பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 25 லட்சம் பணிக்கொடை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 15வது நாளாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசே, தமிழக அரசே, கேட்கலையோ 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 கேட்கலையோ, அடிக்காதே அடிக்காதே, கௌரவ விரிவுரையாளர்கள் தமிழக அரசு விரிவுரைத்துறையே பணி பாதுகாப்பினை வழங்கிடு. தமிழக அரசு தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 78வது பிறந்தநாளை ஒட்டி வாலாஜாபாத் RCM உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் வாலாஜாபாத் பேரூராட்சி சார்பில் மாவட்ட மகளிரணி தலைவர் ஷியாமலா சின்னத்தம்பி, மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கலைமணி, பேரூராட்சி கழக இணை செயலாளர் விவேகா கலைமணி ஆகியோர் ஏற்பாட்டில் வாலாஜாபாத் RCM உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், கழக MGR இளைஞரணி செயலாளர் சத்யா, ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ், நகர கழக செயலாளர் அரிகுமார், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் உள்ளாவூர் பிரபாகரன், ஒன்றிய துணை செயலாளர் ஜான்சி ராணி, முன்னாள் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன், கழக நிர்வாகிகள் மோகன், பழைய சீவரம் ராமச்சந்திரன், குமார், ஊத்துக்காடு நடராஜன், சௌரி நாயகம், ஜெகதீசன், தமிழ்ச்செல்வி, சிவலிங்கம், சக்திவேல், ராஜேஷ், ஜெகநாதன், சஞ்சய், அன்பு, ஸ்ரீபன்ராஜ், கார்த்திகேயன், ஆதி வெங்கடேசன், மாரி, ராம உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பாருங்க ஒரு நிமிஷம் போட்டோ தாம்பரம்
மாநகராட்சி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி 36வது வார்டு பகுதியில் பாலசுப்பிரமணிய சுவாமி குமரன் குன்றம் மலைக்கோவில் மற்றும் குமரன் குன்றம் பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் திருக்கோயில் முகப்பில் நிழற்குடையை திறந்து வைத்தார் அமைச்சர் தாமு அன்பரசன். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் குரோம்பேட்டை 36வது வார்டு பகுதி குமரன் குன்றம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குமரன் குன்றம் பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் திருக்கோவில் முகப்பில் பக்தர்கள் நிழற்குடை பக்தர்கள் கோரிக்கைக்கு ஏற்ப பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 45 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட பக்தர்கள் நிழற்குடை சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் கலந்து கொண்டு பக்தர்கள் நிழற்குடை மற்றும் கல்வெட்டினை திறந்து வைத்தனர். முன்னதாக அமைச்சர் வருகையை முன்னிட்டு பல்லாவரம் பகுதி கழக திமுகவினர் மலர் தூவியும் ஆன்மீக இன்னிசை கச்சேரி நடைபெற்று சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் சரஸ்வதி, சந்திரசேகர், சங்கீதா விஜய் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டிலிருந்து ரூபாய் 45 லட்சத்தில் கீழ்கட்டளை பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை பல்லாவரம் அடுத்த கீழ்கட்டளை பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங், முன்னாள் நகர துணைத் தலைவரும் பல்லாவரம் பகுதி செயலாளருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் கீழ்கட்டளை பகுதி செயலாளர் சந்திரசேகர ராஜா, துணை செயலாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான அம்மணி கல்யாணசுந்தரம், 20வது வார்டு வட்டக்கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான மனோகரன் முன்னிலையில் கழக கொடியேற்றி மறைந்த ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கும் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை அம்பேத்கர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தும் தொடர்ந்து ஆனந்தலட்சுமி திருமண தகவல் மையம் மற்றும் கட்சியின் அலுவலகத்தை திறந்து வைத்தார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு சேலைகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கீழ்கட்டளை பகுதி கழக அதிமுக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இங்க பாருமா மாமா பாரு. இங்க யாருமே இல்ல. பழனி மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கடந்த 10ஆம் தேதி திருக்கம்பம் நடுதலுடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு திருக்கோவில் முன்பாக நாள்தோறும் காஞ்சி காமாட்சி அம்மன், வக்ரகாளி அம்மன், சமயபுரம் மாரியம்மன், மகாலட்சுமி, லட்சுமி சரஸ்வதி, களக்காடு முப்பிடாதி அம்மன், அழகு நாச்சியம்மன் என பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் எழுந்தருளினார். மற்றும் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை செய்து பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிறுவன தலைவர் ரமேஷ், நிகழ்வில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், கட்சி பிரமுகர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது. நல்லா இருக்கா சார்?
வானூர் சட்டமன்ற தொகுதி கிளியனூர் ஒன்றியம் காட்ராம்பாக்கம் பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. வானூர் சட்டமன்ற தொகுதி கிளியனூர் ஒன்றியம் காட்ராம்பாக்கம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ் தலைமை தாங்கினார். வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாவட்ட மகளிர் செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த நாளை இங்கே இந்த வானூர் ஒன்றியத்திலே இந்த காட்ராம்பாக்கம் கிராமத்திலே மிகச் சிறப்பாக நேர்த்தியாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் அருமை சகோதரர் கோகுல்ராஜ் அவர்களே, அவரோடு இணைந்து செயல்பட்ட ஐடிவி தெரிவித்துக் கொண்டு பொய்யான பல செய்தியை சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிடணும். இப்போ உடனே கண்டமனூர் மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூரில் அமைந்திருக்கும் 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமையான மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 4 நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக மூல வைகை ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணியர் கோவிலில் இருந்து காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் உள்ளிட்ட 1000த்திற்கும் மேற்பட்டோர் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தும் விதமாக பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் வேல் அலகு குத்தியும் கண்டமனூர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளம் முழங்க ஊர்வலமாக வந்தனர். அப்போது பக்தி பரவசம் அடைந்த ஏராளமான பெண்கள் அருள் வந்து சுவாமி ஆடினர். அதனைத் தொடர்ந்து பின்னர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட பால்குடம் மகா காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கண்டமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அருகே பெயிண்டிங் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் மீது உயர் மின்னழுத்த மின்சாரம் பாய்ந்து உடல் முழுவதும் தீக்காயம். ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள திட்டங்குளம் மேல காலனியை சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவர் பெயிண்டராக பணியாற்றி வருகிறார். இவர் அதே பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட வீட்டில் பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் மேற்பகுதி வழியாக சென்ற உயர் மின்னழுத்த கம்பி மீது எதிர்பாராத விதமாக கையில் வைத்திருந்த ரோலர் கம்பி பட்டு மின்சாரம் தாக்கியது. அக்கம் பக்கத்தினர் ஜெய்சங்கரின் சத்தத்தை கேட்டு உடனடியாக மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். சுமார் 15 நிமிடங்கள் உயர் மின்னழுத்த கம்பியில் தீக்காயங்களுடன் கிடந்த அவரை மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உடலில் 20% மேல் இருந்த தீக்காயங்களை கண்டு
மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மின்சாரம் தாக்கி உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் இருந்ததைக் கண்டு அவரது உறவினர்கள் கதறி அழுதனர். வாக்களிக்க வேண்டும். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மேளதாளங்களுடன் பேரணியாக சென்ற கல்லூரி மாணவ மாணவிகள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜேசிஐ தனியார் அமைப்பு சார்பாக 100% வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பேரணியை காவல் ஆய்வாளர் பிரதாப் சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் 18 வயதிற்கு மேல் உள்ள இளைஞர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக என் இந்தியா என் வாக்கு, இந்திய ஜனநாயகத்தின் இதயத்தில் மக்கள், வாக்களிப்போம், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம், வாக்குரிமை நமது உரிமை, 100% வாக்களிப்பது ஜனநாயகத்தின் வெற்றி என்ற விழிப்புணர்வு பதாகைகளை கையில் பிடித்து விருத்தாச்சலம் பாத்திமா தேவாலயத்தில் தொடங்கி பேருந்து நிலையம் பாலக்கரை வரை சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரும்பாக்கம் கூட்ரோட்டில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க வானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பெரும்பாக்கம் கூட்ரோட்டில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் எழில்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, வானூர் ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ்குமார், மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் 1078 பேருக்கு தையல் இயந்திரம், மிக்சி, கிரைண்டர், புடவை உள்ளிட்டவற்றை வழங்கினர். இதில் வானூர் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் தேவமணி, அப்பாஸ், மந்திரி ராஜா, ஐயனார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலத்துக்கு போய் வர முடியுமா? பாண்டிக்கு போக முடியுமா? சொல்ற இந்த முதலமைச்சர், உங்க முதலமைச்சர் எதுக்கு கொடுத்த அளவுக்கு இதையா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களே? ஓட்டை குத்தும் போது யோசிச்சு பார்த்து குத்துங்க. யார் விட்டு போனா எதாவது விலையில இருந்தாரா? பவுன் விலை எங்க குறைக்கிறது? எல்லா பணம் அவங்க எடுத்து வச்சுக்கிறேன், எங்க குறைக்கிறது? கட்டி அவங்க வச்சுக்கிற அந்த தங்க கட்டியா வச்சு நாங்க என்ன பண்றது? கொடுத்ததான் விட்டுட்ட, கொடுத்த தங்கத்தை விட்டீங்களேம்மா. அம்மா நீங்க திமுக ஓட்டு போட்டு இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த திட்டத்தையே நிறுத்திட்டாங்க. ஒரு எறையூர் கிரிஜா விழுப்புரம்
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் வருவாய்த்துறையில் பணிபுரியும் கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட கால ஊதியம் வழங்க கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் வருவாய்த்துறையில் பணிபுரியும் கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட கால ஊதியம் வழங்க கோரி மரக்காணம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் பலராமன் தலைமையில் மற்றும் வட்ட தலைவர் மாரிமுத்து, வட்ட செயலாளர் பாஸ்கர், வட்ட பொருளாளர் முருகையன் தலைமையில் 40 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இவர்களை கைது செய்து மரக்காணம் விஜயலட்சுமி திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். தமிழக அரசு